வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்த அதிமுக கூட்டணியின் முக்கிய கட்சி மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது தமிழக அரசியல் களம் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் கூட்டணி குறித்த வியூகங்களை வகுத்து வருகின்றனர். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலிமையாக இருக்கிறது. இதனால் திமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் பல்வேறு காய்களை நகர்த்தி வந்தனர். அதன்படி திமுக கூட்டணியில் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் கூட உடனடியாக அது சரி செய்யப்பட்டு தற்போது வரை திமுக கூட்டணி மிகவும் உறுதியாக உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக எதிர்க்கட்சிகளின் கூட்டணிகள் மாறி வருகின்றன. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் அதிமுக பாஜக கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கும் நிலையில் அதனை வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் அறிவித்தனர். அதாவது பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இதனை நேற்றைய தினம் அறிவித்தனர். இந்த நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சி அதிருப்தி காரணமாக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் மற்றும் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்தனர். அதாவது நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியினர் வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் எதிர்த்து வாக்களித்ததற்கும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தனது நன்றியை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அடிப்படையிலேயே நெல்லை முபாரக் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் வக்ஃபு மசோதாவிற்கு திமுக முதலிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்தது. தீர்மானமும் சில நாட்களுக்கு முன்பே நிறைவேற்றப்பட்டுவிட்டது. ஆனால் அப்போது எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்காத எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் நேற்று காலை திடீரென சந்தித்தார். இதன் மூலம் அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சி கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது. அந்த கட்சிக்கு திண்டுக்கல் லோக்சபா தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதில் கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி மலர்ந்துள்ளதால் அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ கட்சி வெளியேறி திமுகவில் இணைந்துள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஜவஹர்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கும் நிலையில் அதிமுகவில் இருந்து ஒரே ஒரு இஸ்லாமிய அமைப்பான எஸ்டிபிஐ கட்சியும் தற்போது வெளியேறியுள்ளது. இது அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவாகவும் திமுக கூட்டணிக்கு மேலும் வலிமையாகவும் பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ கட்சி வெளியேறி திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.